ஜார்ஜியா நாட்டில் அந்த நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்க தயாரான போது அவரது முகத்தில் கருப்பு மை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜார்ஜியா நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் ஜார்ஜி கலந்தாரிசிலி தனது சகாக்களுடன் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க தயாரானார். அப்போது ஒருவர் திடீரென கருப்பு மையை அவரது முகத்தின் மீது வீசி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சம்பவத்தால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆசிய ஐரோப்பிய நிலப்பரப்பில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்றான ஜார்ஜியாவில் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஆனால் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து தேர்தல் ஆணையர் மீது மை வீசப்பட்டது. சீனாவின் வான்படை நிகழ்த்திய போர் விமான சாகசம் காண்போரை சிலர்பூட்ட செய்தது. குவாங்டோங் மாகாணத்தில் உள்ள ஹுவாய் நகரத்தில் இந்த போர் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சீன விமானப்படையில் உள்ள ரெட் ஃபால்கன் என்று அழைக்கப்படும் சிறப்பு வான்படை சாகச குழுவினர் இந்த மெய்சிலிர்க்க வைக்கும் சாகசத்தை செய்து காட்டினர். வண்ண வண்ண புகையை வெளியேற்றும்படி 1000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த போர் விமானங்கள் பறந்தன. வெறும் 2 மீட்டர் இடைவெளியில் மொத்தம் 8 போர் விமானங்கள் நூலிழை கூட தவறாமல் பறந்து சென்றது காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியது. 8 விமானங்களில் ஒரு விமானத்தின் வேகம் கூடினாலும் ஆகாயத்திலேயே ஆபத்து ஏற்படும். ஆனால் சிறப்பான பயிற்சி பெற்ற ரெட் ஃபால்கன் போர் விமான குழுவினர் சாதித்து காட்டினர். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தியது. பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகர் மைதானத்தில் இந்திய அணி தனது 4வது லீக் ஆட்டத்தில் சீனாவை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் தொடக்க முதலை ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்ததோடு அரையிறுதிக்கும் முன்னேறியது. இன்று இந்திய அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவில் பயிற்சி ஆட்டத்தின் போது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் கடுமையாக காயமுற்றதால் முதல் டெஸ்டில் அவர் விளையாடுவது சந்தேகமாகி இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த ஆஸ்திரேலியாவுடன் 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட பார்ட்னர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் பங்கேற்க உள்ளது. இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெர்த்தில் வருகின்ற 22ஆம்